வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. குரூப் 4 எக்ஸாமுக்கு 2026 குரூப் 4 எக்ஸாமுக்கு பொது தமிழ்ல புது புக்லையும் பழைய புக்லையும் எங்க படிக்கணும் அப்படின்ற வேர் டு ஸ்டடி நம்ம ஒரு ஸ்பெஷலா 21 பக்கத்துக்கு ரெடி பண்ணியிருக்கோம். அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு குறில் நெடில் வேறுபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா புது புக்ல எங்க இருக்கு, பழைய புக்ல எங்க இருக்கு, அதுவும் புது புக்கா, இப்போ 6th புக்கா, ஃபர்ஸ்ட் டேமா, செகண்ட் டேமா, தேர்ட் டேமா அப்படின்ற டேமை மென்ஷன் பண்ணியிருக்கோம். முக்கியமாக பேஜ் நம்பரையும் கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம சிலபஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லாத்தையுமே அழகாக டேபிள் கட்டி கொடுத்து அதில் எந்த டேமில், எந்த இயலில், எந்த பேஜ் நம்பரில் அப்படின்றத டீட்டெயிலாக அவங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதான் ஸ்பெஷலே. ஏன்னா எல்லாரும் வேர் டு ஸ்டடி என்ன பண்ணுவாங்க, இதுவா இந்த புக்கில் இதுவா அப்படின்னு தான் கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அது டைட்டில் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வேர் சொல்ல வச்சுக்கிட்டு வினை முற்று, வினை எச்சம், வினையாளனின் பெயரச்சம் மாற்றத்தை கேட்பாங்க. இதில் வந்து புது புக்கில் எந்தெந்த டைட்டில் கீழே இருக்குது, பழைய புக்கில் எந்தெந்த டைட்டில் இருக்குது, அது எந்த இயல், எந்த புக்கு, எந்த டேமு, எந்த பேஜ் நம்பரு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பிரித்து கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு இந்த சிலபஸை வச்சுக்கிட்டு வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணேன். முழுக்க ஃப்ரீ பிடிஎஃபாக தான் தரப்போகிறேன். நான் ஒரு ஓவர்வியூ சொல்லிவிட்டு இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல நம்ம குரூப் 4 சிலபஸ் எடுத்துக்கலாம். நான் சிலபஸும் உங்களுக்கு பிடிஎஃபாக தரேன். ஸோ ஃபஸ்ட்டு பொது அறிவு கொடுத்துருப்பாங்க. நான் பொது அறிவுக்கு வேர் டு ஸ்டடி ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி இந்த அழகாக டேபிள் கட்டணும்ல, அந்த ஒர்க் நடந்துட்டுருக்கு. நான் இப்போ பொது தமிழ் கொடுத்துட்றேன். பொது அறிவு நாளை அல்லது நாளை மறுநாள் தரேன். சரியா? ரைட்டு. இப்போ பொது அறிவு பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொது தமிழ் எடுத்துக்கலாம். பொது தமிழில் 100 கேள்வி கேட்க போகிறாங்க. கரெக்டாக? அதில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 1 அலகு 1 இலக்கணம் கேட்பாங்களா, அதில் 25 கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சொல் அகராதியில் 15 கேள்வி கேட்குறாங்க. யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா எழுதும் திறனில் 15 கேள்வி கேட்க போகிறாங்க. யூனிட் 4 கலைச்சொல்ல 10 கேள்வி கேட்க போகிறாங்க. யூனிட் 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனில் 15 கேள்வி கேட்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இதில் கலைச்சொல் வந்து 10 தானே? எஸ், ஓகே, கரெக்டு. அப்புறம் அலகு 4ல் வந்து பார்த்தா எளிய மொழிபெயர்ப்பில் 5 கேள்வியும், ஃபைனலாக அலகு 7ல் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ்த்தூண்டில் 15 கேள்வி கேட்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். இந்த சிலபஸ் ஈஸியாக கஷ்டமான்றது உங்களுடைய புரிதல். ஆனால் இந்த மாதிரி மார்க் அலோகேட்ன்றது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்போ இவ்வளோ பெரிய சிலபஸில் வெறும் 15 கேள்வினா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ நம்மளே யூகிக்கலாம். திருக்குறளா 5 கேள்வி கேட்பாங்கப்பா. அதுக்கப்புறம் அறநூட்களா 2லேருந்து 3 கேள்வி கேட்பாங்கப்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேவனே பவனர் பாவலர் பிரிஞ்சுத்தினாரா இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். அதனால் இது ஒரு பெஸ்ட் பிளான்னே நான் சொல்லிடுவேன். இப்போது ஒரு உதாரணத்துக்கு இலக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கேள்வி கேட்க போகிறாங்க. இதில் நீங்களே பாருங்களேன். இப்போ நம்ம படிச்சுட்டே வரும்போது எழுத்து சொல்லுன்னு 2 பகுதியை தான் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லெல்லாம் இல்லை. ஸோ அப்போ எழுத்தில் ஃபஸ்ட்டு பிரித்து எழுதுவா, சேர்த்து எழுதுவா. இதில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொஷின்ஸ் கேட்கலாம், 1 அல்லது 2 கொஷின்ஸ் கன்ஃபார்மாக கேட்கலாம். ஏன்னா இது இல்லாமல் கொஷின் இல்லை. ஏன்னா சிலபஸ் இவ்வளோ தான். இப்போ சொல் எடுத்துக்கலாம். இதில் முதல் வேர் சொல்லா கம்பல்சரி ஒரு கொஷின் கேட்பாங்க. அப்போ வேர் சொல் நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த வேர் சொல்ல வச்சுக்கிட்டு வினை முற்று, வினை எச்சம், வினையாளனின் பெயர், வேர் சொல் வகையறிதல். அப்போ வேர் சொல்ல வச்சுக்கிட்டு மாற்றுற மாதிரி இருக்கும். இதில் 1லேருந்து 2 கேள்வி கேட்பாங்க. அப்போ இந்த வேர் சொல் ஏரியாவை நம்ம கவர் பண்ணிட்டாவே 2லேருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த சிலபஸ் இந்த மாதிரி மார்க் அலோகேட் பண்ணது ஒரு நல்ல விஷயம். சரிங்களா? ஸோ இப்போ இதை நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இது நம்ம புது புக்கு எங்கே படிக்கணும், பழைய புக்கில் எங்கே படிக்கணும்? இப்போ எனக்கு தெரிஞ்சு எளிமையானது வந்து இப்போ இலக்கணம், தமிழறிஞர்களும் தமிழ்த்தொண்டு எந்த ஏரியாவில் இருக்குன்னு தெரியும். ஆனால் மற்றதெல்லாம் தெரியறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படின்னா இப்போ குறில் நெறியில் வேறுபாடு எங்கே இருக்குது தெரியாது. 2 வினைச்சொற்களின் வேறுபாடுன்னு கொடுத்துருப்பாங்க. அது எங்கே இருக்குது? புரியுதுங்களா? அதே மாதிரி இதெல்லாம் புதுசு. இப்போ ஓர் பிழை திருத்தம், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இந்த மாதிரிலாம் புதுசாக கொடுத்துருக்காங்க. அப்போ இது முதல்ல எங்கே இருக்குது நம்ம புக்கில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம், வேர் டு ஸ்டடி படிக்க வேண்டியதாக இருக்குது. முதல் வேர் டு ஸ்டடி.
சரிங்களா? அந்த வேர் டு ஸ்டடியை பார்த்தாதான் புக்லயே இவ்வளவு இருக்குதுப்பா, அப்ப கண்டிப்பா இதுல இவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றதும் முடிவு பண்ணிடலாம். அதுக்கு அடுத்துதான் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும், அவுட் சோர்ஸ் படிக்கணுமாமே அப்படின்னு கேட்பீங்க. கம்பல்சரி அவுட் சோர்ஸ் படிக்க வேண்டிய நிலைமை இருக்குதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா 100 கேள்வி கேட்கறாங்கன்னா மினிமம் 50 கேள்வி புக்ல இருக்கும். அதுக்கு நமக்கு ப்ரூஃபே பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் 7 எக்ஸாம் வந்திருக்கு. அதுல ஒன்று குரூப் 4, ஒன்று குரூப் 2. சரிங்களா? இந்த கொஸ்டின்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட புக்லயே 50 கொஸ்டின் நேரடியாக கேட்டுறாங்க. அப்போ முதல்ல நம்ம புக்கை படிச்சா மட்டும்தான் அந்த 50க்கு 50 வாங்க முடியும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம புக்ல இருக்கிற ரூல்ஸை பேஸ் பண்ணி 10ல இருந்து 15 கேள்வி கேட்கறாங்க. அப்படி பார்த்தா ஒரு 60ல இருந்து 65 கேள்வி புக்லயே வந்துடுது. மீதான் அவுட் சோர்ஸ் நோக்கி போகுது. அப்ப முதல்ல நம்ம புக்கை முடிக்கிறது தான் நல்லது. ஏன்னா 60-65% வந்துடுது இல்லையா? புரியுதுங்களா? சூப்பர். அப்ப நான் அதுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணிருக்கோம் நம்ம டீம். இதுக்கு 10 நாள் ஆச்சு. அழகா பாருங்க, எல்லாமே டீட்டெயிலா உங்களுக்கு கொடுத்துருவோம். எதையுமே உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்காது. ஸோ ஒரு இப்போ முடியரசர்னு எடுத்துக்கிட்டா அவர் புது புக்ல 6th புக்ல ஃபர்ஸ்ட் டைம்ல 50வது பேஜ் எடுத்தீங்கன்னா நாளினம் படைத்தவர் அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்கும். அதுல முடியரசர் வராரு அப்படின்னு கொடுத்துருக்கும். இதே மாதிரி இப்போ பழைய புக் எடுத்துக்கிட்டா பழைய புக்ல 8th புக்ல 3வது டைம்ல 31வது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டா யார் கவிஞர் அப்படின்ற தலைப்பு கீழே யார் வந்துருவாங்க? முடியரசர் வந்துருவாரு. அதே மாதிரி 9th புக்ல ஃபர்ஸ்ட் டைம்ல பழைய புக்ல ஃபர்ஸ்ட் டைம் இருந்துச்சு, கரெக்டா ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டே, தேர்டுன்னு இருந்துச்சு டைம்ஸ். அதுல 43வது பேஜ் நம்பர்ல இக்கால கவிதைகள் அப்படின்ற தலைப்பு கீழே முடியரசர் இருப்பாரு. ஸோ பாருங்க, இப்போ முடியரசரை பத்தி தேடணும்னா நீங்க எந்த புக்கு படிக்கணும், அந்த புக்ல என்ன டைட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நேரடியா அந்த புக் எடுத்து இல்லை PDF வச்சிருந்தாவோ நம்ம பார்த்துக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ தெளிவா நீங்க பிரிண்ட் கூட போட்டு வச்சுக்கலாம், அப்படி தெளிவா கொடுத்துருக்கேன். குழப்பமே இருக்கக்கூடாது. வளவலன்னு செல்லாம் அப்படியே கண்டென்ட் எழுதி ஊற்றுருவாங்க, என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் இருக்கும். ஸோ இதுக்காக ரிஸ்க் எடுத்து நாங்கள் செஞ்சுருக்கோம். சரி, இப்போ ரிஸ்க் எடுத்து செஞ்சுங்க என்னங்க அப்படின்னு கேட்டிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்ல வந்தேன். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு உதாரணம் கூட பாருங்களேன். இப்போ உதாரணத்துக்கு அழகு 1ல் பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக புக்கில் அங்கங்கே இருக்கும். ஆமாம் தானே? முக்கியமாக 6th இருந்து 8th வரைக்கும் தான் செய்யுள் பகுதியோட புக் பேக்ல பிரித்து எழுதிருக்கும் புது புக்ல. அதுக்கப்புறம் 9th 10th 11th 12th இருக்காது பிரித்து எழுதுக. சரிங்களா? அப்போ 3 புக்ல தான் இருக்கும். இது ஓகே. ஆனா பிரித்து எழுதுக்கு சேர்த்து எழுதுறதுக்கு ரூல் தெரிஞ்சிருக்கணும். ரூல் தெரிஞ்சிருக்குன்னா புது புக்ல 8th 9th 10th 11th ஆக்சுவலி இங்க பாருங்க, பிரித்து எதுவே 6th இருந்து 8th வரைக்கும் புக் பேக்ல கொடுத்துருக்காங்க. இதுக்கான ரூல்ஸை 8th 9th 11th புக்ல கொடுத்துருக்காங்க, புணர்ச்சி அப்படின்ற சாப்டர்ல. ஸோ இது நம்ம கிளாஸ் எடுப்போம், அந்த கிளாஸ் கவனிச்சாவே ஈஸியா இருக்கும். இதுக்கான பேஜ் நம்பர் கொடுத்துட்டேன். புது புக்கா இப்ப பழைய புக் எடுத்துக்கிட்டா பழைய புக்லயும் புணர்ச்சி அப்படின்னு தான் இருக்கும். அந்த சாப்டர்ல 8th புக்ல 2 டைம்ல இருக்கும், 10th 11th 12th. ஸோ எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கான பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன். அப்ப இந்த விதியும் இந்த பிராக்டிஸ் கொஸ்டினையும் பார்த்துட்டா மேபி புக்ல இருந்து கேட்கலனா கூட ஏதோ ஒரு பகுதியை பிரித்து எதுக்கு சேர்த்து எது கேட்டா கூட எளிமையா ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ நமக்கு இதை படிச்சாவே போதும். சரிங்களா? இதே மாதிரிதான் நாங்க ஒவ்வொரு டாபிக்கா எடுத்து தெளிவா அனலைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இதுக்கு இவ்வளவு பில்டப் கொடுக்கறதுக்கு மெயின் ரீசனே இதோட ஒர்க் அவுட் 10 நாள் ஆச்சு இந்த ஒர்க் செய்யறதுக்கு. சரிங்களா? அதுக்காக தான் சொல்றேன். தெளிவா உங்களுக்கு புரியுதுங்களா? சூப்பர். இப்போ இதை எப்படி நான் டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க, டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் இருக்கும், ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் பண்றேங்க. அதுக்கு கீழே PDF அப்படின்னு எழுதிருப்பேன், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனா ஒன்றும் இருக்காதுங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2026 குரூப் 4 வேர் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர்ல டவுன்லோட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அங்கே டைமர் ஓடும். 10 செகண்ட் தான், 10 9 8ன்னு 10 செகண்ட் அது லோட் ஆகிறதுக்கு தான். 10 செகண்டுக்கு அப்புறம் ரீடைரக்ட்னு காட்டும். அது வந்துருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும்.
உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும், இல்லை டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது கூடவே நான் சிலபஸும் கொடுக்குறேன். முதல் வேல்யூ ஸ்டடி வச்சுக்கோங்க. இதில் வந்து பொது தமிழ் மட்டும்தான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஜெண்டர் ஸ்டடீஸ் கொடுக்கல, அது ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரியே அழகாக தெளிவாக உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறோம். சரிங்களா? மேக்ஸையும் பொது அறிவிப்பு சயின்ஸு, சோசியல் சயின்ஸ்லாம். சரிங்களா? அது நான் நாளை அல்லது நாளை மறுநாள் கொடுக்குறேன். பட் இது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நீங்கள் நிறைய வேர்டிவ் ஸ்டடி வச்சுருப்பீங்க, பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு கொடுக்கணும், எளிமையாக கொடுக்கணும் தான் இவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கோம். பட் கண்டிப்பாக இது கமெண்ட் செக்ஷனில் சொன்னால் தான் இது எந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒர்த்தபுளாக செஞ்சுருக்கோன்னு தெரியும். வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஸோ கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.